வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே மீனா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அது எப்படிங்க நீங்கள் எந்த விஷயமே எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்காம ஒருத்தவங்க கண்மூடித்தனமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இங்கே மீனா வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே போலீஸ் ஆஃபீஸர் இருந்து எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் இங்கே தான் விசாரணை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கேட்கவும் செய்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் விசாரணை பண்ணுறீங்க, ஓகே, அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் எங்கே விசாரணை பண்ணோம்? வீட்டில் விசாரிச்சு பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மயிலடாமா வந்து பார்த்தீங்களா மேடம் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இங்கே மயிலடாமா வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனாக்கு ரொம்ப கோவம் வரவும் செய்யுது. என்னங்க மேடம் இப்போ நான் பேசுகிறது தப்பா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. ஆமாம்மா, எங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணுவோம். நீ கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மினந்து அப்படியே சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட போலீஸ் ஒரு நிமிஷம் ஆடி போகவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மயிலோட அம்மா வந்து மேடம் பார்த்தீங்களா மேடம் என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து கண்டிப்பாக நான் இப்போ கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மயிலோட அம்மாவுக்கு ஒரு பயம் வரவும் செய்யுது. அதேமாரி மீனா இதெல்லாம் விடக்கூடாது, இவ நம்ம வழிக்கு கொண்டு வந்தால் தான் இவ எல்லா உண்மையும் சொல்லுவோம் அப்படின்னு மீனா வந்து நினச்சிட்டு இந்த மாதிரி இவங்க சொல்கிற எல்லாமே போய் அது இல்லாமல் இது ஒரு திருட்டு கும்பல் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கவும் செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே அவங்கள விசாரணை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இங்கே தள்ளப்படவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே ஸோ அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே விசாரணை ஸ்டார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. வணக்கம்.